அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாட்டு. எல்லா பாட்டையும் இப்படி தான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அ இது ரொம்ப நல்ல பாட்டு. கவனமா கேளுங்க. ம் வாசிக்கிறேன். பாடியவர் நெய்தல் நிலப்பாட்டு. பாடியவர் நெய்தர் கார்க்கியன். நம்ம கார்த்தின்னு சொன்னோம் இல்லையா? அந்த வரிசை கிடையாது. காயிறு கார்க்கியன். இந்த ரஷ்யன் எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா? இருந்தாரு. தாய் நாவலுடைய ரைட்டர் பேர் என்ன? கோர்கியா? இந்த மாரி நம்ம ஊர்ல கார்க்கின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பேரு கார்க்கியன் அப்படின்னு ஒரு பேரு. இது நெய்தல் நிலப்பாட்டு. ஆம், ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றா, தோழி என்ன சொல்றா, தலைவிகிட்ட, ஒரு பையன் வந்து உன்ன தினமும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறாரு. அந்த பையன வந்து நீ கண்டுக்கிறதே இல்ல. ஆ பார்த்தா நல்ல பையனா தெரியுது. பாவம். அவரு அம் அந்த பையன பத்தி நான் மட்டும் தான் வருத்தப்படுறேன். அவன் வர்றான், பார்க்குறான். நீ பேச மாட்டேன்ற, நீ கண்டுக்கிறது இல்ல. அதனால நீயும் கொஞ்சம் அவனுக்காக இரக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. சரிங்களா? இந்த காலத்துல இந்த மாரி அட்வைஸ் பண்ணா அம்மா, அப்பாக்களுக்கு அந்த பொண்ணோட அம்மா, அப்பாக்களுக்கு பிடிக்காது. இது பழைய பாட்டு. அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது பழைய பாட்டு. நானா எழுதுனேன். இந்த பாட்டுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. கவனிங்க. பாட்ட முதல்ல வாசித்துர்றேன். "கொண்கன் ஊர்ந்த கொடிஞ்சி நெடுந்தேர், தென்கடல் அடைகரை தெளிர்மணி ஒலிப்ப, காண வந்து நாண பெயரும், அளித்தோதானே காமம் வெளிவது மன்ற நோன்கோயானே." அதாவது கொண்கன் ஊர்ந்தார். கொண்கன் யாருன்னா 3 சொல்லின வரும். அதாவது நான் பாட்ட பத்தி பேசிட்டு இருக்கப்போ, நீங்க கமெண்ட்ட திறந்து தயவு செஞ்சு கமெண்ட்ல இருக்க பாட்ட படிங்க. ஏன்னா, என்ன நகரம், லகரம்லாம் சரியா தெரியாது என்னோட பேச்சுல. கொண்கன் அப்படின்னா, நெய்தர் நில தலைவன். இந்த பையன் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டு பையன் போல இருக்கு. அந்த பையன் வீட்ல தேர் இருக்கு. கொண்கன் ஊர்ந்தன்னா நம்ம ஊர்ந்தன்னா வருது. தேர் வருது. ஊர்ந்தன்னா ஓடுதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஊர்ந்த. நெய்தல் நிலை தலைவனா இருக்கிற அந்த பையன், அந்த தலைவன் ஒரு தேர்ல வர்றான். அந்த தேர் எப்படி இருக்குன்னா, கொண்கன் ஊர்ந்த கொடிஞ்சி நெடுந்தேர். கொடிஞ்சிங்கிறது தாமரை மொட்டு. அது தாமரை மொட்டு மாதிரி ஒரு அமைப்புல அது செய்யப்பட்டிருக்குதாம். அதுல வந்து ஒரு அமைப்பு செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த தேரோட கூரை வந்து தாமரை மொட்டு மாதிரி இருக்கா? இல்ல அது வந்து குதிரை வ குதிரை தேர். சரிங்களா? அப்ப தேர்ல முன்னாடி குதிரை இருக்குன்னா, பின்னாடி தேர் இருக்கு. தேர் மேல கூட அந்த அமைப்பு இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு கெஸ்ஸிங் தானே. இப்போ மகாபாரதத்துல இருக்கிற தேர்லாம் பார்த்தோனே, முன்னாடி குதிரை இருக்கு. மேல வந்து அந்த டிசைன் செஞ்சு வச்சிருக்கலாம் கூரைக்கு. அந்த மாரி ஒரு நம்ம வந்து கெஸ் தான் பண்றோம். வேற என்ன செய்ய முடியும்? அ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு தேர். கொடிஞ்சி நெடுந்தேர். நெடுந்தேர்னா நீளமான தேர். குட்டி தேர் கிடையாது. அப்போ கொஞ்சம் வசதியான வீட்டு பையன். அதாவது எல்லா நிலத்திலயுமே அ எல் 3 கிளாஸுமே இருக்கும். சரிங்களா? எல்லா காலத்துலயுமே இருக்கும். அதுபோல கொஞ்சம் வசதியான வீட்டு பையன் தேர் இருக்கு. அவன் வந்து என்ன பண்றான், தென்கடல் அடைக்கரை தெளிர்மணி ஒலிப்ப. தென்கடல்னா நல்ல தெளிவான தண்ணி. அதாவது எல்லா கடலுமே ஒரு ஆறு பறிக்கிறதோ, இல்ல கலங்களாவோ இருக்காது. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிஞ்சு இருக்கு தண்ணி. தென் தென் தெளிவான தண்ணி. சரியா? தென்கடல் அடைக்கரை அந்த அந்த கரையோரத்துல அந்த பொண்ணோட வீடு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவன் வந்து தேர்ல வர்றான். தேர்ல வந்துட்டு, தென்கடல் அடைக்கரை தெளிர்மணி ஒலிப்பு. ஒரு தெளிவான மணி. இப்போ இந்த காலத்துல ஏகப்பட்ட சவுண்ட் இருக்கு. இப்ப தேர்ல மணி கட்டியிருக்காங்க. அந்த மணி வந்து நம்ம தேர் வருது அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்றதுக்கு மாதிரி இருக்கும் போல இருக்கு. சில சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர், இல்ல கேரளா, இல்ல கொல்கத்தா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ல பெல் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து விசில் அடிக்கிறாங்கல்ல தமிழ்நாட்ல. அதுக்கு பதிலா அவங்க பெல் வச்சிருக்காங்க. அதுபோல இந்த தேர்லயும் பெல் இருக்கு. அந்த மணி வந்து ஒலிக்கிற அவன் வருவான். காண வந்து தென்கடல் அடைக்கரை தெளிர்மணி ஒலிப்ப, காண வந்துட்டு நாண பெயரும். அவன் வந்து வெட்கத்தோட போறானாம். வெட்கத்தோட ஏன் போறான்? அப்ப வெட்கத்துக்கு 2 மீனிங் இருக்கு. அதாவது ஆ நம்ம ஊர்ல வெட்கம்னு சொல்றோமா, கேரளாவுல நாணம்னு சொல்லுவாங்க. அங்க அ 2 மீனும் ஒண்ணு தான். பயன்பாடு அப்படி. அப்போ வெட்கம், நாணம் 2க்கும் வந்து பாசிட்டிவானதுன்னா,
சந்தோஷத்துல முகம் வந்து சிவக்கிறது, ஒரு பூரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல பூரிப்புன்னு சொல்ல மாட்டேன். பூரிப்புன்னா ரொம்ப நிறைவா வாழ்றது. அ வெட்கப்படுறதுன்னா சந்தோஷத்துல முகம் வந்து நல்லா ரொம்ப அழகா தெரியும். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா ஆண், பெண் யாரா இருந்தாலும் சரி, வெட்கப்படுவாங்க. தமிழ்நாட்டு பொண்ணுக்கு மட்டும் தான் வெட்கம்னு கிடையாது. இங்கிலீஷ் பொண்ணும் வெட்கப்படுவாங்க. அம் எல்லார பார்த்தும் வெட்கப்படுவாங்களா சொல்லுங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா வெட்கப்படுவாங்க. அப்ப அந்த வெட்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து சந்தோஷமானது இருக்கு. அ நெகட்டிவா இருக்கு. அது ஒரு மாரி எம்பாரஸிங்கா. வெட்கக்கேடு. இது ஒரு பெரிய வெட்கக்கேடா போச்சு. ஒரு நாணக்கேடா போச்சு அப்டின்னா ஒரு நெகட்டிவான மீனிங். வருத்தமான மீனிங் சரிங்களா? ஒரு அவமானமா, ஐயோ! எனக்கு அது என்ன சொல்றது? ரொம்ப இந்த பசங்க என்ன சொல்லுவாங்க, மொக்க வாங்கிட்டேன். ரொம்ப இதுவா போச்சு. வெட்கக்கேடா போச்சு. அது என்னமோ ஒரு வார்த்த சொல்லுவாங்க. ம் கண்டுக்கல, பேசல, ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டா ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும்ல. ஒரே வெட்கக்கேடா போச்சு அப்டின்னுவாங்க. அந்த மாதிரி அந்த பையன் வர்றான். காண வந்து நாண பெயரும். அப்படி வந்துட்டு அவன் அடிக்கடி வர்றான் போல இருக்கு. வந்துட்டு வ ஒரு மாரி எம்பாரஸிங்கா போறான். அப்போ அளித்தோ தானே காமம். அது காமம் வந்து அவனுடைய காமம் வந்து இறங்கத்தக்கது. பொண்ணு டு ஆ அது என்ன சொல்றது? ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. அவனுடைய காதல். இது வந்து காமம். காமம்னு அந்த காலத்துல சொன்னது எல்லாமே காதல் தான். சரிங்களா? இப்ப இருக்கிற அர்த்தத்துல அப்ப சொல்லல. அப்ப வந்து அவனுடைய காதல் வந்து இறங்கத்தக்கது. அது வந்து ம் அதுக்காக நான் மட்டும் தான் வருத்தப்படுறேன். நான் மட்டும் தான் நோகிறேன். இங்க பாருங்க "அளித்தோதானே காமம் விழிவதுமன்ற நோக்கோ யானை." நோ நோகுதல்னா வருத்தப்படுறது. சரிங்களா? நான் மட்டும் தான் வருத்தப்படுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஃப்ரெண்டு. நான் வருத்தப்படுறேன். அவன் உன்ன பார்க்க வர்றான். நீ அவனுக்காக கொஞ்சம் இரக்கப்படு. அப்படின்ற அர்த்தத்துல அந்த பொண்ணு சொல்றாங்க. மறுபடியும் இந்த பாட்ட சொல்லட்டுமா? அதாவது "கொண்கன் ஊர்ந்த கொடுஞ்சி நெடுந்தீர் தென்கடல் அடைகரை தெளிர்மணி ஒலிப்ப காண வந்து நாணப் பெயரும். அளிதோதானே காமம் விளிவதுமன்ற நோக்கோ யானே." அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இந்த பாட்ட பார்க்குறப்போ எனக்கு இந்த சில தனுஷ் படங்கள், சில புது ஹீரோக்கெல்லாம் வருவாங்க தெரியுமா? அந்த யங்ஸ்டர்ஸு, டீனேஜ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் லவ் பண்றப்போ, அந்த வீட்டு பக்கம் ஒரு பொல்லாதவன் படம்னு நெனைக்கிறேன். அந்த பையன் வந்து ஸ்கூட்டர்ல சைக்கிள்ல சைக்கிள்ல போவாரோ, பைக்கோ என்னன்னு தெர்ல. போயிட்டு அந்த பொண்ண பார்க்குறது. அப்புறம் வந்து சிலர் வந்து சினிமாவுல தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒண்ணும் அப்படி ஒரு அனுபவம்லாம் கிடையாது. அப்படின்னு நான் ரொம்ப வருத்தமா சொல்லிக்கிறேன். ஏன்னா, அதாவது லவ் பண்றதுக்கு சில ஸ்டாண்டர்ட் இருக்கு. இல்ல நான் உண்மைய தான் சொல்றேன். கருப்போ, சிவப்போ, அதுக்குன்னு ஒரு ஹைட்டு, அதுக்குன்னு ஒரு தேஜஸ், ஒரு அழகு இருந்தா தான் லவ் பண்ணுவாங்க. என்ன மாரி ஆளுங்களுக்கெல்லாம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ண முடியும். அப்போ எனக்கு அப்படிலாம் நடக்கலையேன்னு கொஞ்சோண்டு வருத்தம் தான். இருந்தாலும் அத பத்தி ஒண்ணும் கவலைப்படல. ஏன்னா நான் வந்து ரொம்ப எமோஷனலான ஆள் கிடையாது. பயங்கரமா யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டு கூட அப்புறம் யோசிப்பேன். அந்த மாரி ஒரு ஆள். அப்போ இந்த சினிமாவுல பெல் அடிக்கிறது, இல்ல பைக்ல வந்து ஒரு மாரி ஹாரன் வைக்கிறது, சவுண்ட் விடுறது, இல்ல ஒரு 4 மணிக்கு அந்த பொண்ண பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, காலேஜ் முடிஞ்சு வர்றப்போ, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல எப்பவுமே. காலேஜ் டைம்ல லவ் பண்ணலாம். அது நடக்குமோ நடக்காதோ பண்ணலாம். பட் ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணக்கூடாது. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அ போயிட்டு 4 மணிக்கு நிக்கிறது, 5 மணிக்கு நிக்கிறது, அது மனுஷனோட மனுஷனோட வாழ்க்கையில நடக்கும். அதான் எல்லா பெண்களுக்கும், எல்லா ஆண்களுக்கும் தான் நடக்காது. மனுஷனோட வாழ்க்கையில நடக்கும். அது வந்து சக்சஸ் ஆவுதோ இல்லையோ, அந்த அனுபவங்கள்லாம் நடந்து தான் போகும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது லவ் பண்ண அனுபவமே இல்லாம ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணா கூட, நமக்கு லவ் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் லவ்னாவது தெரிஞ்சுக்கணும்ல. லவ் ஃபெயிலியர் ஆனா கூட பரவால்ல. புரியுதுங்களா? அதுதான் என்னோட கருத்து. லவ் ஃபெயிலியர் ஆனா கூட பரவால்ல. எ லவ்னா எப்படி இருக்கும்? அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியணும். எதுவுமே தெரியாம ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிட்டு, என்ன இந்த பொண்ணு பேச மாட்டேங்குது, இந்த பையன் பேச மாட்டேன்றான்னா, அப்புறம் போயிட்டு டைவர்ஸ் தான் ஆகும். சரிங்களா? அந்த அனுபவம் இது 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 இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆஸ்திரேலியாவுல லவ் மேரேஜ் தான். நம்ம வந்து இதுதான் லவ்வு, இப்படிதான் லவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி தர முடியாது யாருக்குமே. அவங்கவங்களா யோசிச்சு, அத வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. நம்ம ஊர் சினிமா பார்த்தோம்னா, கண்டிப்பா லவ் மேரேஜ் நடக்காது. ஒரு பொண்ணு இருக்குன்னா பின்னாடியே போறது.
அந்த பொண்ணு பணக்கார பொண்ணா, ஏழை பொண்ணா, அந்த பொண்ணையோட திங்கிங் எப்படி? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. தோற்றத்த பார்த்துட்டு அப்படி பின்னாடியே போறது. இப்போ நான் என்னோட அனுபவத்தில சொல்றேன். அம் நம்ம லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நடந்து போனா அந்த பொண்ணு நடந்து வரணும். நம்ம பைக்ல போனா வரணும். நம்ம மாட்டு வண்டியில போனா கூட நம்ம கூட வரணும். பஸ்ல போனா, கார்ல போனா, ஃப்ளைட்ல போனா வரணும். அந்த அளவுக்கு மனசு ஒத்து போற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணிட்டு அது சரியில்ல, இது சரியில்ல. ஒருத்தர வந்து மாத்துறது, இவங்கள இன்னொருத்தரா மாத்துறது சாத்தியமே கிடையாது. அவங்க அவங்களா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம தமிழ் சினிமாவுல வர்ற மாதிரியெல்லாம் லவ் பண்ணீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் தான் ஆகும். எனக்கு நெடுநல் வாடை படத்துல அந்த லவ்வர்ஸ் பிரிஞ்சு போனத நெனச்சு ரொம்ப வருத்தம். ஏன்னா, அது வந்து அப்படி பிரியறது எனக்கு அது அந்த படத்துல தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உண்மையா, பாசமா 2 பேருமே லவ் பண்றப்ப, அது ஏன் வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னு. பெரும்பாலான தமிழ் சினிமாவோட லவ் வந்து அவ்வளோ எதார்த்தமா இல்ல. ஏன்னா, அந்த படம் எனக்கு நெடுநல் வாடை பிடிச்சிருந்தது. ஆனா, அவங்க 2 பேரும் பிரிஞ்ச உடனே மனசுக்கு அ என்னோட மனசு ப்ரோக்கன் ஹார்ட் ஆயிடுச்சு. இதுல படி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து ம் அ அத என்ன சொல்றது? நம்மள கவனிக்க வைக்கிறதுக்கு பல உத்திகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பையன் ஏன் இப்படி போறான்னு சொல்லுங்க? அவன் தலையெழுத்து, அவன் விதி. அவனுடைய நல்ல ஊழ் அல்லது தீய ஊழ் அவன கொண்டு போய் இப்படி தள்ளுது. இவனுக்கு இது வந்து இது போல லவ். அது வந்து சக்சஸ் ஆவலாம். சக்சஸ் ஆனுச்சுன்னா, அவனுக்கு ஒரு நல்ல விதி. இல்ல அது லவ் ஃபெயிலியர் ஆவலாம். அதுவும் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சரிங்களா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, லவ் பண்றப்போ, உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அ உலகத்துக்கே சொன்னோம்னா, இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா விட மாட்டானுங்க. "பாத்தியா, அந்த பொண்ணு உன்ன கல்யாணம் பண்ணாதுன்னு அப்பவே நான் சொன்னேன்." அப்படிம்பாங்க. அதுபோல கோ அது விஷயங்கள் பரவுறப்போ, அது லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய பிரச்சனையாயிடும். மத்தவங்களுக்கு தெரியாம அதான் காதல் ஈக்குவல் டூ களவு. களவுனா, அது கொஞ்சம் சீக்ரெட்டா தான் இருக்கணும். யாரு, எந்த ஊரு எதுவுமே தெரியக்கூடாது. சக்சஸ் ஆகுற வரைக்கும் தெரியக்கூடாது. சக்சஸ் ஆகலையா, பேசாம அமைதியா போயிறது. அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. சக்சஸ் ஆவலன்னா, அந்த பொண்ண போய் அடிக்கிறது, துன்புறுத்துறது. அது வந்து அ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஒரு அடிமைய தேர்ந்தெடுத்து வச்சது மாதிரி. அது வந்து காதல் கிடையாது. நேத்து வந்து ஒரு படம் பார்த்தேன். நீங்களும் பாருங்க அந்த படம். அதாவது இதுவரை நான் பார்த்த தெலுங்கு படத்துல இது வந்து அது வந்து தமிழ்லயும் இருக்கு. தமிழ், தெலுங்கு நெறைய லாங்குவேஜ்ல போட்டுருக்காங்க. நான் தமிழ்ல பார்த்தேன் அது. த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு படம். உண்மையிலும் நல்ல கதை. நல்ல கதை. உண்மையிலும் நல்ல கதை. அந்த கதையும் ஆ நீங்க வந்து நாவல்லாம் உட்காந்து படிக்கிறது உங்களுக்கு டைம் இல்ல. அது என்ன சொல்றது? ஒரு கதை நான் சொன்னேனே ஏற்கனவே. "செல்லாத பணம்" அப்படின்னு ஒரு கதை. ஒரு நாவல். எழுத்தாளர் இமயம் எழுதுனது. அது அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்க அத படிக்க உங்களுக்கு நேரம் இல்லன்னு வச்சுக்கோங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்ற படத்த பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து சினிமாவ பார்த்தா ஈஸியா இருக்கும்ல. அவ்வளோ அருமையான கதை. ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் தமிழ் சினிமால வரமாட்டேங்குது? தமிழ் சினிமாவ அ ஒழிச்சேத்த அதாவது நான் என்ன சொல்றேன், இது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஊர்ல ம் மதுபானங்கள் நெறையா கிடைக்குது. கஞ்சா, போதைப் பொருள் இதெல்லாம் நெறையா கிடைக்குது. நீங்க நியூஸ்ல தான் பார்க்குறீங்களே அப்படியே என்ன ஒரு படித்தவனும் பண்றான், படிக்காதவங்களும் பண்றாங்க. அ என்ன ஒரு பணக்காரங்களும் பண்றாங்க. அநியாயமா இருக்கு. புரியுதுங்களா? அதாவது வறுமையிலும் செம்மையாக வாழ்வது. வறுமையிலும் செம்மையா வாழ்றது. அப்படி அர்த்தம் கிடையாது. செம்மைனா நல்லபடியா வாழ்றது. நல்ல சிந்தனைகளோட வாழணும். அது வந்து 4 பேர் நம்மள மட்டமா கூட பார்ப்பாங்க. ஆனா கடவுள் வந்து அப்படி மட்டமா பார்க்க மாட்டாரு. போதைப் பொருள் விக்கிறவங்களெல்லாம் வந்து மனுஷனாவே மதிக்க மாட்டாரு கடவுள். சரிங்களா? அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த சினிமா ரேஞ்சுல தமிழ் சினிமாவுல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மோசமான படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு பொய், அவ்வளவு பித்தலாட்டம். ஒரு ஒரு ம ஏற்கனவே விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பசங்கள்லாம் என்ன படத்த பார்த்து இவங்கலாம் அப்படி ஆனாங்க? படம் திரைப்படங்கிறது ரொம்ப டீசென்ட்டா, நாசூக்கா, இலைமறைக்காயா, அழகா ஒரு தரமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப இத என்ன சொல்றது? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாரி தமிழ் சினிமா இருக்கு. எவ்வளோ மோசமா இருக்கு தெரியுமா? நானும் சின்ன பிள்ளையில தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து பார்க்குற மாதிரி இல்ல. குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இல்ல.
எப்படி தமிழ் சினிமாவில் மட்டும் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். மற்ற லாங்குவேஜ் படங்கள்லாம் அப்படி கிடையாது. தமிழ் சினிமா தான் மோசமாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படணும். பாதி படம் நல்லா இருக்கு, பாதி படம் மோசமாக இருக்குது, கண்றாவியாக இருக்குது. இப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்டு படத்தில் என்ன மோசமாக இருக்குது? ஏதாவது தமிழ் சினிமாவையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். அந்த ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து படம் எடுக்கிறவங்க பாரு, டியூடு படம் எப்படி இருக்குது, டிராகன் எப்படி இருக்குது, லவ் டுடேன்னு ஒரு படம் வருது, அவ்வளவு மோசமான வசனம். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்கிற பசங்க பொண்ணுங்களை இந்த சினிமாக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா நீங்களாம் புக்ஸ் படிக்கணும், நல்ல புத்தகங்கள் வாசிக்கணும். நம்ம தான் முடிவு பண்ணணும் எது நல்ல படம் நல்ல படம் இல்லைன்னு. நம்ம ஒரு குப்பையை பார்த்துட்டு, நான் சின்ன பிள்ளைங்க தான் பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு குப்பை படம் இருக்கும், அதை பார்த்துட்டு அதை மறக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். சரி இந்த படம் சரியில்லை, இந்த கதை சரியில்லை, இது எவ்வளோ மோசமான கதை அப்படின்னு எந்த அம்மா அப்பாவை பேசுகிறாங்களோ அம்மா அப்பாவே பயந்தவங்க இல்லைங்க. அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்குது. டீசெண்டாக இருக்கணும், படம்னா டீசெண்டாக இருக்கணும். சின்ன பிள்ளை சில விஷயங்கள் சின்ன பசங்களுக்கு புரியக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு புரியணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் நாகரிகமான படம். ஏன் இந்த பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு பிள்ளைங்கள கொண்டு போய் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ மோசமான படம்லாம் நம்ம மக்கள் பார்க்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே வருத்தமாக இருக்கு. சினிமா துறை வந்து சாதாரண நினச்சிக்காதீங்க. நாங்களாம் எங்களோட டீனேஜ்லலாம் கேவலமாக இருக்குது கேவலமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை கூட நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து கிராமத்தில் ரொம்ப ரொம்ப கோவத்தில் பேசுகிற வார்த்தை. நான் அந்த காலேஜில் யூனிவர்சிட்டிக்கு போன பார்க்குறேன் அந்த பிள்ளைங்க சாதாரண பேசுது. ஓ இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது அந்த வார்த்தை கிட்ட அப்படி மனசு அதாவது சுரீருங்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தில் பேசுறது, பொண்ணுங்களை அவ இவனு பேசுறது, இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தில், அதில் வயசில் பெரியவங்க ஏதோ ஒரு பயங்கர கோவத்தில் பேசுகிற வார்த்தையை சாதாரண பேசுகிறாங்க. ஓ அவளா அவ அப்படி, இந்த இவளா இவ இப்படி. ஓ காட், நல்ல சினிமா வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மோசமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் கொஞ்சமாவது வாசிக்கணும், நம்மளோட மனசை நிதானத்தில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் எங்கேயோ பேச ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டேன். இது அதாவது காதல் வந்து ட்ரை பண்ணலாம், அப்படி கிடைக்கலன்னா விடு, அடுத்தவன் பொண்டாட்டி. நம்மளை வந்து பிடிக்கலன்னா அதை அடுத்தவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்ட்டு அப்படியே நாசூக்காக வெளியேறி நாசூக்காக போயிடணும். அந்த பொண்ணுக்கு தொல்லை பண்ணுறது, அந்த பொண்ணை பழி வாங்குறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது பாவம். ஏன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு முக்கியம், அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உயிர் எடுக்கிறது, தற்கொலைக்கு தூண்டுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது, பெரிய பாவம். இதுதான் நாளைக்கு பொங்கல். அநேகமாக நாளைக்கு டைம் இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது என்னது 18 நிமிஷம் ஆக போகுது, 18ல் முடிக்க வேணாம். அதாவது ஒரு விஷயத்த சொன்னால் பொறுமையாக கவனிக்கணும். உங்கள் மேலே பாசம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறோம். எனக்கு வந்து யூடியூப்லேருந்து காசு வருதோ இல்லையோ, எனக்கு சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன். ஓகே, ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறோம். இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.